மாப்பிள்ளை ஆன்லைன்ல தாலி கட்ட முடியுமா? நடக்குது இல்ல. ஆன்லைன்ல எப்படி தாலி கட்டுறது? நடக்குது பொண்ணுக்கு தாலி கட்டணும்ல. ஆன்லைன்ல வந்து ஹோட்டல் ரூம் புக் பண்ணலாம், சாப்பாடு புக் பண்ணலாம், வாழ்க்கை நடத்த முடியுமா? ஆன்லைன்ல சாட் பண்ணலாம், குடும்பம் நடத்த முடியுமா? கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்கு. எல்லா விஷயத்திலையும் ஒரு அரசியல் கட்சியை எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கான கண்முன்னு உதாரணம் விஜய். சார் அதே மாதிரி நீங்க கரூர் சம்பவத்தை சொன்னீங்க. வந்து துக்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சென்னைக்கு கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்னு. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய அரசியலை வந்து ஏன் எல்லாரும் பேச மாதிரி என்ன அரசியல் இருக்கு? அயோக்கியத்தனம் தான் இருக்கு, அரசியலே கிடையாது அதுல. என்ன அயோக்கியத்தனம் பாத்தீங்க? ஆமா, நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்ற திமிரு சினிமாக்காரங்கிற திமிரு கொழுப்பு தான் அது காரணம். வேற என்ன காரணம்? திரும்பவும் கூட்டம் சேரும் சார், திரும்பவும் கண்ட்ரோல் பண்ணும் சார். அவருக்காகவே அவ்வளவு தூரம் கொடுத்தாருல. நான் வரும்போது எனக்கு இதெல்லாம் வேணும், இந்த வசதி எல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு, முடியாதுன்ட்டாங்க. அதையும் தூக்கி ஆன்லைன்ல வெளியிட்டு இமெயில் அனுப்புற ஒரு பர்சனலா ஒரு போலீஸ் அதிகாரி அனுப்புறாங்க. நான் என்ன கேக்குறேன், வெட்ட வெளிச்சமா விடுவீங்க. அவர் போராட்டம் போறான், கூட்டம் வருதுல, எப்படி ஷூட்டிங் நடத்துறாங்க? கூட்டம் வருதுல, ஷூட்டிங் கேன்சல் பண்ணணும்ல. சம்பாத்தியம் வரணுன்னா போய் எப்படி நீ வந்து சினிமாவில் எப்படி நடிக்கிற? இந்த ஜனநாயகன் ஷூட்டிங் எப்படி போனார்? அவர் போராட்டம் பூரா கூட்டம் வருது, ஷூட்டிங் எப்படி நடத்துகிறாங்க? அதை சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்லுங்கள். அனிதா வீட்டுக்கு போனார்ல, நைட்டில் தானே போனார், நள்ளிரவில் தானே போனார். இப்போ எல்லாம் நைட்டே வர்றது இல்லையா? எல்லா நேரம் பகலாயிருச்சா? இதெல்லாம் ஒரு பேச்சாதுன்னு கேட்குறேன். என்ன கூட்டம் வரும்? எம்ஜிஆரோட கூட்டம் வந்துருமா? எம்ஜிஆருக்கு அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆருக்கு எப்படி கூட்டம் வரும் தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் வந்து நாளைக்கு காலையில் வர்றாருன்னா இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து அந்த இடத்துல கூட்டம் இருக்கும், விடிய விடிய காத்து கிடப்பாங்க. அதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். ஒருவேளை அப்போ இருந்த இளைஞர்கள் இப்போ இருந்த இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்குமோ? அப்போ இருந்த இளைஞர்கள்லாம் உயிரை கொடுத்தான். இவங்க நெரிசல் மரணத்தில் சாகடிக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க. இவங்க தானே முன் வந்து உயிர் கொடுக்கறது வேற. பேரறிஞர் அண்ணா அவருடைய இறுதி ஊர்வலத்தில் இது வரைக்கும் கின்னஸ் ரெக்கார்டு, உடைக்க முடியாத ரெக்கார்டு. இன்னைக்கு அவருக்கு திரண்ட கூட்டம் யாருக்குமே திரளலை. எண்ணில் அடங்காத கூட்டம். இன்றைக்கும் அந்த கூகுளில் போனீங்கன்னா ஃபோட்டோ கிடைக்கும். எண்ணில் அடங்காத கூட்டம். ரயில் மேற்கூரையிலாம் ஏறி வந்தாங்க, பல பேர் விபத்தில் இறந்தாங்க. அப்போ அண்ணாலாம் பெரிய மாஸ் லீடர் கிடையாதா? விஜய் தான் பெரிய லீடரா? கூட்டம் வந்தால் தாங்க தலைவன். திருமாவளவன் கூட்டம் வராதா? கட்சி மாநாடு போடுறாரு, லட்சக்கணக்கில் திரள்றான். திருச்சியில் மாநாடு போட்டார், கூட்டம் திரளுது. எல்லா கட்சிக்குமே கூட்டம் வரும். சினிமா நடிகனுக்கு ஒரு மாயை, ஒரு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. நயன்தாரா நகை கடை தரப்புலாவுக்கு சேலத்துக்கு வந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் திரண்டான். அப்போ நயன்தாரா தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த புரட்சி தலைவின்னு நீங்கள் அறிவிப்பீல எல்லாரும். ஏன் நீங்கள் விஜய் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடக்கி பார்க்குறாங்கன்னு? அவர் அதில் தானே இருக்காரு. நான் அடைக்கல, குறுகிய வட்டத்தில் இருக்காரு. அவர் அரசியல் கட்சி தலைவராக தன்னை வந்துட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு. அவர் அரசியல் கட்சி தலைவராக பாருங்க, நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாரு, ஆளுங்கட்சியினுடைய குற்றங்களை முன்வைக்கிறாரு, தவறுகளை முன்வைக்கிறாரு. எங்க முன்வைக்கிறாரு? மோடியை பத்தி பேசிடுவாரா?